Watch full episodes on Jio Hotstar. சிவா, அங்க பாரு. இது வரைக்கும் இந்த இடத்துல ஸ்கை டிரைவிங் பண்ணி நான் பார்த்ததே இல்ல. இவன் எதுக்காக இங்க ஸ்கை டைவிங் பண்ணிட்டு இருக்கான்? வா, என்னன்னு போய் பார்க்கலாம். சிவா! இந்த பையன் எதுக்கு திடீர்னு இங்க வரான்? எனக்கு தெரிஞ்சு என்னதான் பார்க்க வரான்னு நினைக்கிறேன். வெல்கம் பாஸ். நாங்க எல்லாரும் உங்களுக்காக தான் இங்க காத்துக்கிட்டு இருக்கோம். பாஸ், நீங்க ஒன்னு எடுத்துட்டு வரேன்னு சொன்னீங்களே, அது கிடைச்சதா? கிடைச்சது. இப்ப பாருங்க எல்லாத்தையும் எப்படி திருடுறேன்னு. என்னோட பேரு தான் மக்கோடா. ஆனா சாப்பிடுவேன் பக்கோடா. எல்லாரோட பொருளையும் நான் திருடுவேன். அவங்க கிட்ட இருக்கிறது எல்லாமே என்னோடது. எல்லாரும் தயாரா இருங்க. நான் எப்படி பண்றேனோ அதே மாதிரி என்ன ஃபாலோ பண்ணுங்க. இனிமே நாம எல்லாரும் ஒரே நேரத்துல அட்டாக் பண்ண போறோம். அடடே வாங்கனே, என்ன வேணும்னு சொல்லுங்க. 1 கிலோ ஆப்பிள் கொடுங்க. இந்தாங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. இனிமே என்னைக்குமே ஃபைட்டரை நான் அடிக்க மாட்டேன். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இது என்ன பிரச்சனை? ஒரு தடவை பின்னாடி திரும்பி பாருங்க. ஓடுங்க, சீக்கிரம் ஓடுங்க ஓடுங்க. வெரி குட் பாபர் சிங், நம்ம திட்டம் சரியா வேலை செய்யுது. எங்க போனாலும் நீயே வரிய. என் வீடு எங்கப்பா இருக்கு? வேற வழியே எல்லாம் உப்பு மடுத்துக்கிட்டு போடா ராஜா. என்னோட பேரு மக்கோடா. நான் சாப்பிடுவேன் பக்கோடா. எல்லாரோட பொருளையும் நான் திருடுவேன். யாருக்கிட்டையும் எதையும் நான் விட்டு வைக்க மாட்டேன்.
சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். என்னாச்சு தாத்தா, ஏன் அப்படி ஓடி வரீங்க? தாத்தா, இது என்ன புது ராகமா? அடடா என்னப்பா நீ, நம்ம ஊரையே அங்க ஸ்பைடர்ஸ் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்க என்னடா இங்க நின்னு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்களே. வந்திருக்க ஓடிடலாம். ஓடு ஓடு சிவா வந்துரு. ரேவா, என்னன்னு தெரியலையே. அந்த ஸ்பைடரை பத்தி உடனே தெரிஞ்சுக்கணும். ஒரு வாட்டி எங்க கிராமத்துல ஜெயின்ட் ஸ்பைடர் வந்துச்சு. அப்ப நான் என்ன பண்ண தெரியுமா? இதோ இந்த மாதிரி தூக்கி போட்டுட்டேன். சிவா, இது உண்மையாவே ஜெயின்ட் ஸ்பைடர் தான். ஆதி, நீ இவங்களையும் தூக்கி போட்டுடு. உன் கிராமத்துல நீ அப்படிதானே பண்ணன்னு சொன்ன. தேவையில்லாம காமெடி பண்ணாத. நான் வேணா இவங்கள ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிறேன், சரியா? எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஏலியன் ஸ்பைடர்ஸ் தான் தோணுது. இப்ப நம்ம எல்லாரையும் அடிமைகளா மாத்தி இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. இது பாக்குறதுக்கு வலை மாதிரி தெரியலையே. ஏதோ ஃபைபர்ல செஞ்ச மாதிரில இருக்கு. நில்லை, என்னாச்சு? எதுக்காக எல்லாரும் ஓடுறீங்க? ஒரு போலீஸா இருந்துகிட்டு உங்களுக்கு தெரியாதா நம்ம சிட்டில ஸ்பைடர் அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு? என்னது ஸ்பைடர் அட்டாக் நடக்குதா? எல்லாரும் ஸ்பைடரை பார்த்தா பயந்து ஓடுறீங்க. எனக்கு நான் லீவு. அட நீங்க ரெண்டு பேரும் எதுக்காகப்பா பயந்து ஓடுறீங்க? முடிஞ்சா பின்னாடி பாருங்க சார். என்ன பின்னாடியா? பின்னாடி பாக்குறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. முன்னாடி பாக்குறவனா தைரியம் தான் முன்னாடி வந்து நிக்க சொல்லு. காப்பாத்துங்க காப்பாத்துங்க, யாராவது வந்து காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஒரு முக்கியமான செய்தி, கவனமா கேளுங்க. நம்ம ஊருக்கு ஆபத்து வந்துகிட்டு இருக்கு. நம்ம வேதா சிட்டிய மிகப்பெரிய ஸ்பைடர் கூட்டம் ஒண்ணு பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த மிகப்பெரிய ஸ்பைடர் எல்லாம் ஜுவல்லரி ஷாப், பேங்க்னு கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது, ஏன் நடக்குதுன்னு தெரியல. 8 கால் பூச்சிக்கும் திருட்டுக்கும் என்ன சம்பந்தம்? இன்னைக்கு நைட்டு 8 மணி நியூஸ்ல பாருங்க. சிறப்பு விவாதமும் இருக்கு. 8 கால் பாட்டி, நான் போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். இதுதான் தலைப்பு. ஹாய் சிவா, என்ன பாத்துட்டு இருக்க? இந்த சிலந்தி வலையெல்லாம் உண்மையானதான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா உண்மையானது இல்ல, ஏதோ ஆர்டிபிஷியலான பொருளை வச்சு உருவாக்கி இருக்காங்க. பாருங்களேன். ஒருவேளை அதெல்லாம் உண்மையான ஸ்பைடரா இருந்தா அது ஏன் ஜுவல்லரி ஷாப்புக்கு, பேங்க்குக்கு எல்லாம் போய் கொள்ளை அடிக்குது? அதெல்லாம் எடுத்துட்டு போய் அது என்ன பண்ணும்? வாங்க நம்ம போய் லட்டு சிங் சாரை பாப்போம். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. ஓகே சிவா, நீ சொன்ன திட்டப்படியே நாங்க கன்னை எடுத்துக்கிட்டு ரெடியா நிக்கிறோம். யா ரெடி. ஒருவேளை அவங்க வாயில இருந்து வர கெமிக்கலையும் வேக்ஸையும் நாங்க தடுத்து நிறுத்திட்டா அவங்க கூட சண்டை போடுறது சுலபமாயிடும். என்ன ஐடியா அது? நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். அதுல பாரு சிவா, நானும் இப்படி ஒரு ஐடியாவை தான் இவ்வளவு நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நீயும் நானும் ஒரே மாதிரி யோசிக்கிறேன்ல, என்ன சொல்ற சிவா? அந்த பூச்சிங்களெல்லாம் எங்க வச்சு ட்ராப் பண்ணணும்னு நான் அந்த நேரத்துல உங்களுக்கு சொல்றேன். ஆனா அதுக்குள்ள நீங்க எல்லாம் கம் கன்ஸ வச்சுக்கிட்டு ரெடியா இருங்க. இனி அந்த போலி பூச்சிங்க என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது சிவா. மறுபடியும் வந்துடுச்சு.
சிவா ஒரு நிமிஷம் இரு, இதுல இருந்து நாங்க உன்னை வெளியே கொண்டு வரோம். என் பேரு மக்கோடா, நான் சாப்பிடுவேன் பக்கோடா. எல்லாரோட பொருளையும் கண்டிப்பா நான் திருடுவேன். சீக்கிரமா எடுத்துட்டு இடத்த காலி பண்ணணும், ஏன்னா அந்த பையன் நம்மள துரத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். லட்டு சிங் சார், நான் பேங்க்குக்கு பின்னாடி இருக்கிற ரேலி வழியா அந்த ஜெயண்ட் ஸ்பைடர்ஸை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கேன். உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் சீக்கிரமா அங்க வந்துருங்க. ஓகே சிவா. லட்டு சிங் சார், அந்த பூச்சிங்கெல்லாம் எங்க இருக்குங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. பிளான் என்னன்னு சொல்ற, கேட்டுக்கோங்க. எஸ் எஸ், ஓகே சிவா, ஓகே ஓகே. டோன்ட் வரி, நான் இருக்கும்போது நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நீ தைரியமா அந்த இடத்துக்கு போ, நான் அங்க வந்துடுறேன். பாஸ், நம்ம உடனடியே அந்த இடத்த காலி பண்ணி ஆகணும். அந்த சின்ன பையன் நம்ம பின்னாடியே வந்துகிட்டு இருந்தான். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சின்ன பையன் தானே, பார்த்தாவே தெரியுது. சிவா, என்னோட பேரு சிவா. அவனை பிடிங்க. அவனுக்கு நம்மளோட ரகசியம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அவன் இங்க இருந்து தப்பிக்க கூடாது. நீங்க எல்லாரும் தயாரா? அப்படியே நில்லுங்க. இப்ப இவன் எதுக்காக ஓடாம அப்படியே நிக்கிறான்? ஏதோ ஒரு பிளான் பண்றான். ஹே ஹே, உன் கீழே என்ன இருக்குன்னு பாரு. உன் கீழே இது எப்படி வந்துச்சு? மெல்டிங் லிக்விட் ரிலீஸ் பண்ணு. பாஸ், இந்த லிக்விட ரிலீஸ் பண்ண முடியல. அவங்க எல்லாத்தையும் ஜாம் பண்ணிட்டாங்க. அவங்க ஆளுங்கெல்லாம் இந்த புதர்ல ஒளிஞ்சு இருக்காங்க. என்ன பீடாரம் பாத்துக்கிட்டு இருக்க? அக்கம் பக்கத்துல யாரு இருக்காங்கன்னு வந்துட்டாங்களே. சார் சார், சீக்கிரம் ஓடுங்க சார். உன் விளையாட்டை நீ நிறுத்திக்க சின்ன பையா. இப்போ நான் என்ன பண்றேன்னு பாரு. இன்னியோட உன் கதை முடிய போகுது. தேங்க்யூ ரேவா. வா சிவா.
தேங்க்யூ சிவா, தேங்க்யூ திருடர்களே. இப்ப நான் சொல்றத அப்படியே சொல்லுங்க. ஹிப் ஹிப் ஹூரே, ஹிப் ஹிப் ஹூரே, ஹிப் ஹிப் ஹூரே. Ladies and gentlemen, இப்ப நானாஜி உங்களுக்காக ஒரு பாட்டு பாட போறாரு. வணக்கம். இப்ப நான் உங்க எல்லாருக்கும் ஒரு அற்புதமான ராகத்தை பாடி காட்ட போறேன். நல்லா வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம் போல இருக்கு. இங்க இருந்து நம்ம யாராலும் தப்பிக்க கூட முடியாது. இவரை எப்படியாவது தடுத்தாகணுமே, இல்லைன்னா பாவை எல்லாரும் கடலுக்குள்ள குதிச்சிருவாங்க. சங்கீத ஞானம் இல்லாதவங்க. இவர் பாட்டு கேட்டது எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, நான் போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வரேன். என்னோட சாண்ட்விச்ச கூட திருட லட்டு சிங் சார், இங்க ஒரு திருட வந்திருக்கா, சீக்கிரம் வாங்க. என்னது, லட்டு சிங் இருக்கிற இடத்துல திருட்டா? அது யாராக இருந்தாலும் சரி, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். என்ன 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 பண்றீங்க? என்ன விடுங்க, நான் பால் கிடையாது. என் பேக்கை விடு. இந்த சீகல் என் பேக்கை எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. ஹெல்ப் பண்ணுங்க. எங்க கிளம்பிட்ட சிவா? அது இருக்கட்டும், இந்த பையன் இப்ப எங்க போயிட்டு இருக்கான்?
இந்த குட்டி பையன் யாரு? இவனால எப்படி அந்த பேக வாங்க முடிஞ்சது? என் சீகளையே தடுத்துட்டான். நான் தான் சீகல்ஸ் மான்ஸ்டர். நீ ரொம்ப அற்புதமா பண்ண தம்பி. சைக்கிளை எப்படி நீ பறக்க விட்ட? நீ ஒரு ஹீரோ தான். தேங்க்ஸ் சிவா. நிறுத்துங்க. யாரும் சாப்பாட்டை சாப்பிடக்கூடாது, புரிஞ்சுதா? நீங்க எதுவுமே இல்லாம தான் திரும்பி வந்திருக்கீங்க. வேலைய செஞ்சு முடிக்கலனா உங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. கிளம்புங்க, எங்க வேணாலும் போயிட்டு வாங்க. ஆனா ஏதாவது ஒரு பொருளை திருடிட்டு தான் வரணும். எல்லாத்தையும் திருடிட்டாங்க. திருடன், என்னோட பொருள் எல்லாம் திருடு போயிடுச்சு. திருடன், திருடன், என் தங்க நகையெல்லாம் திருட வந்திருக்காங்க. என்னது இந்த லட்டு சிங் இருக்கிற இடத்துல திருட்டா? ஹை, அந்த திருடன் இந்த கப்பலுக்குள்ள தான் இருக்கான். நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. அந்த திருடனை புடிச்சு உங்க பொருளெல்லாம் நான் உங்களுக்கு தரேன். ஓகே, ரொம்ப அற்புதமா பண்ணீங்க. இப்ப நீங்க போய் உங்களோட சாப்பாட்டை சாப்பிடலாம். ஏ கான்ஸ்டபிள், எங்க பாத்தியா? இப்ப யாராலையும் என்ன அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. எப்படி இருக்கேன் பாத்தியா? இந்த ராத்திரி முழுக்க என்ன நடக்குதுன்னு நான் பார்த்து அந்த திருடனை நான் கையும் களவுமா பிடிக்கிறேன். சரி, இப்ப நீ கிளம்பலாம். ஓகே? ஓ ஓ போதும். நான் திருடனை கையும் களவுமா பிடிக்கத்தான் திருடன் காஸ்டியூம்ல இப்படி வந்தேன். இங்க என்னடா? ஒருவேளை நான் யோசிக்கிறது தான் நீயும் யோசிக்கிறியா? என்ன? அதாவது திருடன் இந்த கப்பல்ல கிடையாது, அந்த ஐலாண்ட்ல தான் இருக்கான். சீகல்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்து அவன் இங்க இருக்க எல்லாத்தையும் திருடிட்டு போயிருக்கான். எஸ் ரேவா, நீ சொல்றது உண்மைதான். நம்ம அந்த திருடனை பிடிக்கிறதுக்கு ஐலாண்டுக்கு போயே ஆகணும். எங்க போய்கிட்டு இருக்கீங்க? சிவா, இந்த பையன் இங்கேயும் வந்துட்டானா? இவன் மட்டும் என்ன பார்த்துட்டான்னா அதுக்கப்புறம் என்னோட ரகசியம் எல்லாம் தெரிஞ்சிருமே. சீகல்ஸ் ஐலாண்டுக்கு அந்த பையன் வந்திருக்கான் பாருங்க. அவன் கதையை முடிச்சிருங்க. போங்க.
சிவா அங்க அங்க பாரு சீகல்ஸ். அதெல்லாம் இவங்க ட்ரைனிங் பண்ணி வச்சிருக்க சீகல்ஸ். நீங்க எல்லாரும் ஒரு பக்கம் போங்க, நான் இவங்கள வேற திசையில கொண்டு போறேன். போன்ல எல்லாரும் என் கூட கனெக்டட்ல இருங்க. ஏய் இங்க 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 வாங்க. இவன் மறுபடியும் தப்பு கேட்டான். சிவா இங்க அந்த சீகல்ஸோட ட்ரைனர் இருக்கான். அவன் மானிட்டர்ல உன்னதான் பாத்துட்டு இருக்கான். ஓகே ரேவா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்கிட்டயும் சொல்லி அவங்கள எப்படியாவது வெளியில கொண்டு போற சொல்லு. நீ என்ன பண்ணணும் நான் உனக்கு அப்புறம் சொல்றேன். ஓகே சிவா. இந்த பையன் மட்டும் எப்படி எல்லா தடவையும் தப்பிக்கிறான்னு எனக்கு சுத்தமா தெரியவே இல்லை. அச்சச்சோ, இந்த பையன் எங்க போயிட்டான் எங்கன்னு தெரியலையே. அவன் எப்படி தெரியுமா அங்கிள்? நீங்க தான் எல்லாத்தையும் உடைச்சிட்டீங்க. நீங்க இங்க வரைக்கும் வந்துட்டீங்களா? இந்த பசங்களை பிடிங்க. நீங்க எல்லாரும் இங்கே இருங்க, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். யோ கான்ஸ்டபிளே, இங்க ஏதோ ஒரு மர்மம் இருக்குயா, வா போய் என்னன்னு பார்க்கலாம். ஹலோ, மே கம் இன். ஹலோ. லட்டு சிங் சார், சீக்கிரம் வாங்க, வெளியில சீக்கிரம் வாங்க. ஏய், நான் போலீஸ்காரன், என்னை அப்படியெல்லாம் கொத்த கூடாது, சொன்னா கேளுங்க. ஆகா, ஓ ஆகா, யாராவது உடனே வந்து என்ன காப்பாத்துங்களேன், காப்பாத்துங்க. அங்கிள், இப்போ உங்களோட கதையை நான் முடிக்கிறேன். உங்களை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதோட போலீஸும் இங்க வந்துட்டாங்க. அங்கிள், எவ்வளவு தைரியம் இருந்தா இவ்வளவு தூரம் வந்திருப்பீங்க? இந்த சின்ன பசங்களை முதல்ல பிடிங்க. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். I am the Seagull Master.
அடடா, யாராவது வந்து என்ன காப்பாத்துங்களேன். என்ன காப்பாத்துங்க. லட்டு சிங் சார், சீக்கிரம் வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. ஓ சிவா, நான் இங்க இருந்து வருது. யாராவது வந்து கதவை திறந்து விட்டா தானே அரெஸ்ட் பண்ண முடியும். யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க. ஐயா, போதும் போதும். You are under arrest and I need rest. நான் உங்களோட மாஸ்டர் கிடையாது. இனிமே சிவா தான் உங்களுடைய மாஸ்டர். நீங்க எல்லாரும் இங்க சுதந்திரமா இருக்கலாம். இனி இங்க யாரும் யாருக்கும் மாஸ்டர் கிடையாது. நான் தான் சொன்னேன்ல, இங்க பாருங்க, இது ஒரு பூதம். எங்களுக்கு ரொம்ப பசிக்குது. எங்களுக்கு சாப்பாடு வேணும். அடடா, எங்க கிட்ட சாப்பிட குடிக்க எதுவுமே இல்லையே. நாங்க அதெல்லாம் வச்சுக்கிட்டு கிளம்பல. எங்களை போக விட்டுருக்க, நாங்க எங்க இருந்து போயிடுறோம். இல்ல, நீங்க இங்க இருந்து போக முடியாது. ஏன்னா நீங்க தான் எங்க சாப்பாடு. வாங்க வாங்க ப்ளீஸ். எங்களுக்கு டின்னர் டைம் ஆயிடுச்சு. வாங்க, உங்களை நாங்க அப்படியே சாப்பிட்டுடுவோம். என்னது, இவங்க நம்மள சாப்பிடுவாங்களா? வருத்தப்படாதீங்க, உங்களை சமைச்சு சாப்பிடுறோம். சீக்கிரம் எங்க டின்னர் டேபிளுக்கு வாங்க, கிளம்புங்க. வாங்க வாங்க, எங்களை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க சொன்னா நாங்க ஃபாலோ பண்ணணுமா? இதுக்குன்னு ஒரு ராகம் இருக்கு, அதை பாடுறோம் பாரு. பூதத்தை தோர்த்துறதுக்குன்னு இந்த ராகம் இருக்கு. பூடாமே ஏ பூடாமே, இங்கிருந்து போட்டு பூடாமே. யாராவது இந்த பாட்டை நிறுத்துங்க. போட்டுட்டு பூடாமே பூடாமே போட்டுட்டு பூடாமே. இன்னும் கொஞ்ச நேரம் இந்த பாட்டை கேட்டா நம்ம தொலைஞ்சோம். எங்க போறீங்க? அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டேன். இந்த காட்டை விட்டு உங்களுக்கு எப்படி துரத்துறான்னு பாருங்க. பூதாபே சென்று விடு. பூதாபே போதும். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அந்த பூதங்கள்லாம் ஓடிருச்சுல்ல, முதல்ல கிளம்புங்க போலாம். இல்லைன்னா அதுங்க போயிட்டு இன்னும் நிறைய பேரை கூட்டிட்டு வந்துட போதுங்க. ரொம்ப ஆபத்தானவன் பாஸ். ரொம்ப மோசமா ஒரு பாட்டு பாடினா. நாங்கெல்லாம் உசுறு பொழைச்சா போதும், தப்பிச்சு வந்துட்டோம். நீங்க கவலைப்பட வேண்டிய தேவையே இல்ல. நான் இந்த மானிட்டர்ல ஏற்கனவே பார்த்துட்டேன். அவங்க பயந்து ஓடிட்டாங்க.
இனிமே அவங்க எப்பவும் இங்க வரவே மாட்டாங்க. மத்தவங்களை கூட இங்க வரவிடாம நாம தடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாரையும் போய் பயமுறுத்திக்கிட்டே இருங்க, புரிஞ்சுதா? அதுக்கப்புறமா இந்த இடத்துல மக்கள் நடமாட்டமே இல்லாம போயிடும், அதுவும் கூடிய சீக்கிரத்துல. அதுக்கப்புறம் இந்த இடம் மொத்தம் தனக்கு தானாவே சைலண்ட் ஜோனா மாறி போயிடும். என்ன அமைதியா இருக்கிற இடத்துக்கு இன்னும் அமைதியை தான் ரொம்ப பிடிக்கும். அச்சச்சோ, முடியல. வாழ்க்கையில முதல் தடவையா நான் ஒரு பூதத்தை பார்த்தேன். எனக்கு உயிரே போன மாதிரி ஆயிடுச்சு. நாங்க இன்னைக்கு கண்டிப்பா அதுக்கு தீனி ஆயிருப்போம். வாங்க நம்ம போய் ஜங்கல்ல என்னன்னு பார்க்கலாம், அது எந்த பூதம்னு. ஆமா சிவா, வா போகலாம். அந்த பூதத்தை நான் இன்னைக்கு புரட்டி எடுக்கிறேன். பூதம் சிவா, நம்ம பூதத்துக்கிட்ட எல்லாம் வம்புக்கு போக வேணாம் சொன்னா கேளுப்பா. அதுவும் அந்த காட்டுக்குள்ள போயா நம்ம பூதத்தை பார்க்கணும்? சொல்லுப்பா. உண்மை என்னன்னா பூதம் எல்லாம் எதுவும் இருக்காது. நாம அங்க போய் பார்த்தா தான் ஏதாவது விஷயம் இருக்கும். சிவானி என்ன பண்ணிட்டு இருக்க? அதுங்க கூட சண்டையா? வேணாம், வா நம்ம திரும்பி போயிடலாம். பானிபூரி சாப்பிடுறீங்களா? கண்டிப்பா சாப்பிடலாம். இந்த பய நேரத்துல கண்ணா பின்னான்னு பசி எடுக்குது, சாப்பிட வேண்டியதான். ஆமா, எனக்கு ரொம்ப பசிக்குது, கொடுங்க. ஆனா இந்த பானிபூரி எங்க இருந்து வந்துச்சு? பேஸ்ட்ரி சாப்பிடுறியா கண்ணா? எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். இதுங்கள உண்மையாவே பூதங்கள் கிடையாது. அதனாலதான் சிவா கிட்ட அடி வாங்கினது ஓட்டிடுச்சுங்க. அது உண்மையான பூதமாவும் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. அது மனுஷனா இருந்தாலும் பேயா இருந்தாலும் சிவா புரட்டி புரட்டி அடிப்பானே.
அந்த பூதங்களும் அடி தாங்க முடியாம தான் ஓடி போச்சுன்னு நினைக்கிறேன். சுட சுட டீ காஃபி பஜ்ஜி போண்டா பிஸ்கட் இருக்கு. சுட சுட டீ அடடே பிரமாதையா, இங்க கூட டீ கடை இருக்கு. சரி வாங்க எல்லாரும் போய் சூடா டீ சாப்பிடலாம். நீங்க போயிட்டே இருங்க, நான் முன்னாடி போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். அட அண்ணாச்சி, எனக்கு சுட சுட டீ போடுங்க. பயத்துல உடம்பெல்லாம் நடுங்கி போயிருக்கு. உங்க டீ தான் தெம்பு கொடுக்கணும். டீல ஆவி இல்லாம பாத்துக்கங்க. டீக்கார அங்கிள், உங்களுக்கு இந்த பூதங்கள்லாம் தெரியாதா? இப்பதான் நாங்க ஒரு 4 பூதத்தை பார்த்தோம். நீங்க சொல்லும் போது தான் ஞாபகம் வருது. ஒரு தடவை இதே மாதிரி ஒண்ணு நடந்துச்சு. அப்பதான் நான் இந்த இடத்துல புதுசா என்னோட டீ கடைய திறந்தேன். அந்த முதல் நாளே கொஞ்ச நேரத்துல அப்படியே என்ன சுத்தி எல்லா இடத்துலயும் புகையா மாறிடுச்சு. அப்புறம் அந்த புகைக்குள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு. சத்தம் இன்னும் கிட்ட வந்துகிட்டே இருந்துச்சு. திடீர்னு பயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு எதிர்க்க தெரிஞ்சது. என்ன தெரிஞ்சது? அதத்தானே இப்ப சொல்லிட்டு இருக்கேன், பொறுமையா இருங்க. அப்ப நான் எதிரில பார்த்தது என்ன தெரியுமா? அப்படியே நிழல் மாதிரி இருந்த ஒரு பூதம் என்ன நோக்கி வந்துகிட்டு இருந்துச்சு. இதோ இப்ப எப்படி இருக்கோ அதே மாதிரி. ஆனா அங்க எங்க கண்ணுக்கு எதுவுமே தெரியலையே. சிவா, சிவா, அந்த டீ கடைக்காரர் அப்புறம் அந்த கடை எல்லாமே திடீர்னு காணாம போயிடுச்சு. எப்படின்னு தெரியல. அட ரேவா, நீயும் இதுல மாட்டிக்கிட்டியா? இங்க பேயெல்லாம் எதுவுமே கிடையாது. யாரோ இத வேணும்னே பண்ணி நம்மள பயமுறுத்த பாக்குறாங்க. ஆனா எதுக்கு பண்றாங்கன்னு தான் தெரியல. ஒருவேளை அவங்க நம்மள பயமுறுத்த பார்த்தா அவங்க ஏன் பயந்து ஓடுறாங்க? பயப்பட வேண்டியது நாம தானே. அதான் நீங்க எல்லாரும் பயந்துட்டு இருக்கீங்கல்ல, அவங்களுக்கு தேவையானதும் இதுதான். இப்படி எல்லாம் சும்மா பயப்பட மாட்டீங்களா? போங்க, போய் யாராவது ஒருத்தர் அங்க இருந்து தூக்கிட்டு வாங்க. ஓகே பாஸ். இந்த போலீஸ்கார் நீயே தூக்கிட்டு போயிடலாம். அப்புறம் பசங்களுக்கு தானா பயம் வந்துடும். சரியா சொன்ன, வா தூக்கிட்டு போயிடலாம். என்ன விடுங்க, என்ன விடுங்க. ஐயா நான் போலீஸ்கார, என்ன விட்டுருங்க. நான் இப்ப டியூட்டியில இருக்கேன், என்ன விட்டுருங்கப்பா. சிவா என்ன காப்பாத்து. ரெடி 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 ஸ்டடி கோ. அட என்ன விட்டுருங்க, நான் உங்களுக்கு தீனியா இருக்க விரும்பல. எனக்கு உங்களை கண்டா ரொம்ப பயமா இருக்கு. என்ன இப்படியே விட்டுட்டீங்க, நான் திரும்பி பார்க்காம ஓடிடுவேன். எனக்கு பயமா இருக்கு, நான் உங்க கூட வரல. பிரமாதம், ரொம்ப நல்ல விஷயம். இந்த பசங்கள்லாம் ரொம்ப தைரியசாலியா இருக்காங்களே. இவங்க பறக்கவும் செய்யறாங்களா? கண்டிப்பா இது மேல நான் ரிசர்ச் செய்ய போறேன். இவனை பார்த்தா மனுஷன் மாதிரி இருக்கே. அப்படின்னா போதும், இவனை சாப்பிடலையா? அப்படின்னா என்னையும் இவங்க சாப்பிட மாட்டாங்களோ? அடடே, இவங்களும் போதும் கிடையாது. அப்பன்னா இவங்க என்ன தந்தூரி பண்ணி சாப்பிட மாட்டாங்க. சிவா, ஏன் சிவா வந்துட்டான், நான் தப்பிச்சிட்டேன். என்னோட சிவா வந்துட்டான், நான் தப்பிச்சிட்டேன். நான் தப்பிச்சிட்டேன். சிவா இங்க பாரு, இவங்க எல்லாம் பூதம் கிடையாது, சாதாரண மனுஷங்க தான் பாரு. வெல்கம் குட்டி பசங்களா, நான் உங்களுக்காக தான் இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க ரொம்ப அற்புதமான பசங்க தான். என்னோட ஆளுங்க பெரிய பெரிய ஆளுங்களை பயமுறுத்தி ஓட விட்டு இருக்காங்க. ஆனா நீங்க பயப்படவே இல்லையே.
ஆனா நீங்க எல்லாரையும் எதுக்காக பயமுறுத்துறீங்க? ஏன்னா எனக்கு அமைதினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோட பேரே சயின்டிஸ்ட் அமைதி உபாத்தியாய். நான் இங்க உக்காந்து அமைதியை பத்தி ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா யாரும் என்ன பண்ண விட மாட்டேங்கிறாங்க. வண்டியோட ஹார்னை பயங்கரமா அடிக்கிறாங்க. இந்த இடத்துல பிக்னிக்காக வராங்க. சத்தமா மியூசிக்க போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. என்னால இங்க ரிசர்ச் பண்ண முடியல. அப்போ நீங்க போய் கவர்மெண்ட்ல இந்த ஏரியாவை சைலண்ட் ஜோனா மாத்த சொல்லி அப்பீல் பண்ணிருக்கணும். அவங்க தான் கேட்க மாட்டேங்கிறாங்களே. அரசாங்கமும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் நிறைய தடவை இதுக்கான அப்ளிகேஷனை அனுப்பி பார்த்துட்டேன். ஆனா யாரும் கேட்கவே இல்ல. அதனாலதான் நான் ஒரு வழியை கண்டுபிடிச்சேன். இப்ப நான் மக்கள் எல்லாரையும் பயமுறுத்தி இங்க வரவிடாம ஓட விட்டுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு அமைதினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்ப உங்களுக்கு என்னோட ரகசியம் தெரிஞ்சிருச்சு. என் ரகசியம் தெரிஞ்ச யாரையும் நான் விட மாட்டேன். உங்க எல்லாரோட கதையையும் முடிக்க போறேன். காட்ஸ், இவங்க கதையை முடிச்சிருங்க. பானிபூரி சாப்பிடுறீங்களா? சாப்பிட்றேன், கண்டிப்பா சாப்பிட்றேன். இப்பவே கொடுத்தீங்கன்னா உடனே சாப்பிடுவேன். எனக்கு தான் தெரியுமே, நீங்க எல்லாம் இப்ப பூதம் கிடையாது தானே. அதனால ஓசியில வர பானிபூரியை சாப்பிடுறதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல. அப்ப இந்தா சாப்பிடு. என்ன பானிபூரி எப்படி இருந்தது? இன்னொன்னு சாப்பிடுறியா? ஐயா வேண்டாம். சிவா காப்பாத்து. குட், வெரி குட் குட்டி பசங்களா. நீங்க உங்க வயசை தாண்டி நிறைய விஷயங்களை பண்றீங்களே. அப்படின்னா என்னோட வேக்யூம் கிளீனர் ஐடியாவை ஒரு வாட்டி பாருங்க. சிவா, சிவா. வேண்டாம், என்னோட மிஷினரியை உடைச்சிடாதீங்க. நான் எத்தனையோ வருஷம் ரிசர்ச்சுக்கு அப்புறமா இதை கண்டுபிடிச்சிருக்கேன். ரேவா, அது யூடி, இங்க இருக்கிற எல்லா மிஷினையும் உடைச்சிடுங்க. சாரி 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 குட்டி பசங்களா, நிறுத்திருங்க, தயவு செஞ்சு நிறுத்திருங்க ப்ளீஸ். நான் ஒரு நல்ல சயின்டிஸ்ட் தான். நான் இந்த உலகத்துக்கு உதவி பண்றதுக்காக தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். என் லேப தயவு செஞ்சு உடைச்சிடாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ். அங்கிள், நீங்க உண்மையா உலகத்துக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா எதுக்காக இந்த தப்பான வழியை தேர்ந்தெடுத்தீங்க? எல்லாம் அமைதிக்காக தான். இந்த அரசாங்கமே நான் சொன்னதை கேட்காதப்ப எனக்கு வேற வழி தெரியாம இப்படி பண்ணிட்டேன். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஐ எம் ரியலி சாரி. இனிமே நான் எந்த தப்பான வழியையும் தேர்ந்தெடுக்க மாட்டேன். பிராமிஸ். கண்டிப்பா இந்த உலகத்துக்கு நான் மிகப்பெரிய ரிசர்ச்ச பண்ணி காட்டுவேன். அப்போனா நாங்களும் உங்களுக்கு இதுல உதவியா இருப்போம். லட்டு சிங் சார் கூட இருப்பாரு. இந்த இடத்த சைலண்ட் ஜோனா மாத்தி காட்டலாம். என்ன சொல்றீங்க லட்டு சிங் சார்? கண்டிப்பா சிவா, அப்படியே பண்ணிடலாம்.
இங்க இருந்து பல மைல் தூரத்துக்கு அந்தாண்ட இருக்க மக்களுக்கு கூட நல்லது செஞ்சவன்னு பிரபலம் அடைஞ்சவன் தான் நான். என்னோட பேரு லட்டு சிங்னு சாதாரணமா ஒண்ணு பிரபலம் அடையல தெரியுமா? பானிபூரி சாப்பிடுறீங்களா? வேண்டாம், இனி நான் பூதங்கள் கொடுக்கிற பானிபூரிய சாப்பிடவே மாட்டேன். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.